என்னம்மா ரொம்ப நேரமா ரிங் போயிட்டு இருக்கு, பேசுமா. இல்ல பெரியப்பா, அது ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது, பேசுமா. ஹலோ ஹலோ, சிவசங்கரன் ஐயா இருக்காரா? நீங்க யார் பேசுறீங்க? அவருக்கு வேண்டப்பட்டவங்க. உங்க பேரு? அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். யார் அது போன்ல? யாருன்னு தெரியலப்பா, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. டிஸ்பிளேல பர்சனல்னு வந்தது. கொண்டா. ஹலோ, நான் சிவசங்கரன் பேசுறேன். ஐயா, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க ஐயா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. நீங்க உடனே கிளம்பி வாங்க ஐயா. நான் உடனே கிளம்பி வரேன். சரிங்க ஐயா. திவாகர், திவாகர். வர பெரியப்பா. சீக்கிரம் அப்பா போய் என் மெடிக்கல் பாக்ஸ் எடுத்துட்டு வா. போ, நீ சீக்கிரமா போய் என் கார் சாவி எடுத்துட்டு வா. என்னப்பா என்ன? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன், முதல்ல போய் எடுத்துட்டு வா ப்ளீஸ். ஓ மை காட். சங்கரா, என்னப்பா ஆச்சு? ஈஸ்வர் மயக்கம் போட்டு விட்டாங்க. என்ன மயக்கம், எதனால? போய் பார்த்தா தானே தெரியும். ஏய் திவாகர், சீக்கிரம் வாடா. இவன் ஒருத்தன். பதட்டம் வேண்டாம்ப்பா, லோ பிபியா இருக்கும். பதட்டப்படாம எப்படின்னா? வேண்டாம்ப்பா, இப்படி பதட்டப்பட்டா எல்லாத்தையும் காட்டி கொடுத்துரும். நீ டாக்டர், நீ ஏன் டென்ஷன் ஆகிற? கூல் டவுன். இல்லைண்ணே, அதுக்கு நான் அப்பா, நானும் வேணா கூட வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம், நானே போய்க்கிறேன். நீங்களே டென்ஷன்ல இருக்கீங்கப்பா. நான் சொன்னா வேணா கேளு, திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க கூடாது, புரியுதா? டேய் சீக்கிரம் வாடா, கொண்டு மச மச. பெரியப்பா, அப்பா ஏன் இவ்ளோ டென்ஷன்ல இருக்காரு? அப்படி யாரு முக்கியமான பேஷண்ட்? அக்கா, பேஷன்னாலே முக்கியம் தான்க்கா. இப்போ நீ எதுக்கு இப்படி டென்ஷன் ஆற? நான் என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். ச்சே. அப்பா இவ்ளோ டென்ஷன் ஆகி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும், இல்லை அவன் அட்டன் பண்ணுற சீரியஸ் கேஸுக்கு ஏதாவது ஆயிருக்கும். இல்ல பெரியப்பா, அப்பா செல்லுல பர்சனல்ல அந்த நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு. பேசினதா ஒரு லேடி தான். ஏம்மா, நீ ஒரு டாக்டர், பேஷண்ட்டுக்கு ஆண் பெண் ஏதுமா? எல்லாத்துக்கும் ஒரே பேர் பேஷண்ட்டு தானே. அப்ப எதுக்கு பர்சனல்ல ஃபீட் பண்ணி வைக்கணும்? யாராவது பர்சனல் ஃப்ரெண்டாக இருக்கும். எனக்கு தெரியாம யாரு? அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே பெரியப்பா. எல்லா விஷயத்தையும் அப்பா என்கிட்ட சொல்லுவாரே. என்னையே அவாய்ட் பண்ணிட்டு போறாருன்னா? ஏம்மா, இந்த பெரியப்பாவை நம்பரே இல்லை. நான் சொல்கிறேம்மா, உங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு காரியமும் சரியாக தான் இருக்கும், அதுவும் நன்மைக்காகத்தான் இருக்கும். வீணா மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்குமா, போம்மா. அண்ணாமலையானே, எந்த விபரீதமும் நடந்துடக்கூடாதுப்பா. ஐயா, அம்மாவுக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்களே. இப்போதைக்கு ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணணும். ஆமா, நைட் அம்மா என்ன சாப்பிட்டாங்க? எதுவுமே சாப்பிடலைங்க ஐயா. மதியம்? காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலைங்க ஐயா. ஓ மை காட், எதுவுமே சாப்பிடலையா? ஆமாங்க ஐயா. சரி, நீ ஒன்று பண்ண, சொல்லுங்க ஐயா. போய் ஒரு டசன் சாத்துக்குடி வாங்கிட்டு வந்து சரிங்க ஐயா. அம்மா எழுந்து ஜூஸ் போடு. சரிங்க ஐயா. ஈஸ்வரி, ஜூஸ் சாப்பிடுறேம்மா. தண்ணி வேணுங்க. ராஜாம், வரங்க. ராஜாம். என்னங்க ஐயா? ஈஸ்வரிக்கு சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. ஏன் ஈஸ்வரி இப்படி சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிறா?
சாப்பிடாம இருந்தா நீ நினைச்சதெல்லாம் நடந்துருமா? அழணும்னா கூட உடம்புல தெம்பு வேணும் ஈஸ்வரி. மெதுவா. ஆ. போயிட்டு கஞ்சி வச்சு கொண்டமா. சரிங்க சூடா. சரிங்க. இன்னும் கொஞ்சம். போதுங்க. ராஜா கஞ்சி வச்சு கொடுப்பா. சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். நான் சாப்பிட்டுக்கிறேங்க. மணியை பாருங்க, 11 ஆகுது. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. இல்ல, நான் போகல. என்னங்க நீங்க லேட்டா போனா யமுனா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பா. நீங்க அனாவசியமா அவகிட்ட பொய் சொல்ல வேண்டியிருக்கும். எதுக்குங்க இந்த வீண் பிரச்சனை? நீங்க முதல்ல கிளம்புங்க. நான் கண்டிப்பா சாப்பிடுறேங்க. நீங்க கிளம்புங்க. சரி, சாப்பிட்டோன்னு ஃபோன் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன். பண்றேன். குழந்தையோட ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோ நல்லா இல்லையே. ஏம்மா, குழந்தைக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா இல்லையா? எங்க டாக்டர் சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. ரம்யா, ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? நீ சீக்கிரம் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நீ ஸ்கூலுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து விளையாட வேண்டாம்? உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் என்ன சொல்லு? ரம்பா, தேவகி, ராசு, பிரியா. அவங்க எல்லாம் சமத்தா ஸ்கூலுக்கு போறாங்கல்ல, அதே மாதிரி ரம்யா பாப்பாவும் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? ஆமா, டீச்சர் கூட ஹோம்வொர்க் பண்ணிட்டியான்னு கேட்பாங்க. அப்ப இனிமே ஒழுங்கா நல்லா சாப்பிடணும். ம், சரி ஆண்டி. நீ நல்லா சாப்பிட்டீனா ஆன்ட்டி உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். ஓகேயா? சரி ஆண்டி, நான் சாப்பிடுறேன். குட், வெரி குட். மரன், சொல்லுங்க டாக்டர். அப்புறம் மரன், ரம்யாவோட ஆபரேஷன் செலவுக்கு லைன்ஸ் கிளப் டொனேட் பண்றதா சொல்லிருக்காங்க. வெரி குட். ஆபரேஷன் டேட் என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்றீங்களா? நெக்ஸ்ட் வீக் 7th ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள ரம்யாவோட ஹெல்த் ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிடும். ஓகே. ஓகே, நான் வரேன் டாக்டர். பாய். ஹாய் மாம். ம்? என்ன கேரட்டா? ஒன்று எடுத்துக்கிறேன். சுரேஷ், ம். இன்ஸ்பெக்டர் பாண்டியனை நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டு கூப்பிட்டுருந்தோமே, ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் எதுவும் வரவே இல்லையம்மா. கொஞ்சம் பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் உன் உயிரை காப்பாத்தினவருடா. அவருக்கு நாம என்ன கைமாறு செஞ்சாலும் ஈடாகாது. ம், அவரை நேர்லயே போய் பார்த்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அழைக்கணும்பா. கரெக்ட்மா. நாளைக்கு நான் கொடைக்கானலுக்கு போகிறேன். போயிட்டு வந்து அவர் வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணுறேன். என்னது, கொடைக்கானல் போறியா? ஓ சாரி, சொல்லவே இல்லைல்ல. லயன்ஸ் கிளப்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ண போகிறாங்களாம். நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நேராக அங்கே போய் தேவையான ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு முன்சாமிகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். இப்பதான் நடக்க கூடாததெல்லாம் நடந்து உயிர் பழிச்சு வந்திருக்க. இந்த சமயத்துல கொடைக்கானல் போணுமா? இப்படிலாம் பயந்தா வீட்டை விட்டு வெளியே போக முடியாதுமா. எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் போயிட்டு வந்துடுறேன். முனுசாமிக்கு ஃபோன் பண்ணி சொன்னா போதாதா? அம்மா, நடக்க போகிறது ஒரு நல்ல காரியம். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப். நேரில் போனதான் எஃபெக்டிவாக இருக்கும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீ ஒரு முடிவு பண்ணிட்டா அதை மாத்தவே முடியாது. நீ இன்ஸ்பெக்டர் பாண்டியனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன். உன் பாதுகாப்புக்காக போலீஸ் செக்யூரிட்டி கேட்டு பாரு. எதுக்குமா? அதான் ஆதியை ஷூட் பண்ணிட்டாங்களே. The chapter is over. இல்லடா, எனக்கு இன்னும் பயமா தான் இருக்கு. ஒன்னு செய்ய, எதுக்கும் இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயேன். ஓகே, இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்லிட்டு போறேன். போதுமா? சரி. சென்னையில இருந்து உன் சித்தி ஃபோன் பண்ணியிருந்தா. யாரு? சாரதா சித்தியா? How is she? அவ நல்லா இருக்காடா. உன் விஷயத்தை பத்தி அவகிட்ட சொன்னேன். பதறி போயிட்டாடா. ஓ காட், இத போய் அவங்கிட்ட சொல்லலாமா? பெத்த மனசுடா. யார்கிட்டயாவது சொல்லி மனசு ஆறுதல் படுத்திக்கணும்னு தோணுச்சு. அதான் சொல்லிட்டேன். ஏமா, உங்க மனசு ஆறுதல் படுத்திக்க அவங்கள வேதனைப்படுத்துறதா? What is this? ஓகே, நான் பாத்துக்கிறேன். டேய், சாயந்தரமா ஃபோன் பண்ணுடா. அப்பதான் சித்தப்பாவும் இருப்பாரு. யா, ஷூர். என்ன யமுனா, ஏதோ ட்ரீட்னு உடனே கிளம்பி வர சொன்ன. எதுக்கு ட்ரீட்? சொல்றேன். கல்பனா, உன்னோட ஃபேவரட் என்னன்னு சொல்லு. என்ன விஷயம் சொல்லு யமுனா. முதல்ல ஆர்டர் பண்ணு கல்பனா, அப்புறம் சொல்றேன். ஒரு டொமேட்டோ சூப், ஓகே மேடம். 2 ஸ்வீட் கார்ன் சூப், 3 பட்டர் நான்,
ஒரு பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே, தேங்க்யூ மேடம். யமுனா, ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போவாவது என்ன விஷயம்னு சொல்லு. சொல்றேன். இன்னும் 2-3 நாள்ல நாம 3 பேரும் கொடைக்கானல் போறோம். கொடைக்கானலா? என்ன யமுனா, எதுக்கு இந்த திடீர் ப்ரோக்ராம்? கொடைக்கானல்ல லயன்ஸ் கிளப் ஒரு மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்றாங்க. நாம 2 பேரும் அங்க டாக்டர்ஸா போறோம். கல்பனா நம்ம கெஸ்டா வரா. 2 நாள் தான் மெடிக்கல் கேம்ப். அது முடிஞ்ச உடனே ஒரு வாரம் அங்க தங்கி இருந்து ஜாலியா ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. கொடைக்கானலா? எனக்கு கூட அங்க போகணும்னு ஆசைதான். அங்க இந்த பில்லர் ராக்கு, பேரிச்சம், சூசைட் பாயிண்ட் எல்லாம் வண்டர்ஃபுல் பிளேசஸ். போலாம் ரவி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல், அங்க இந்த இளவரசி போகணும்னு ஆசைப்படுறாங்க. சரி, கேம்ப் 2 நாள் தானே, எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 நாள் இருந்துட்டு வரலாம். எதுக்கு ஒரு வாரம்? என்ன ரவி, இங்க வந்து என்ன பண்ண போறோம்? இங்க ஒரே புகை, சத்தம், இதெல்லாம் இல்லாம ஒரு வாரம் இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துட்டு வரலாமே. இல்ல, நிச்சயதார்த்தம் இருக்கே, அதான். அது நெக்ஸ்ட் மந்த் 6th தானே, நாம அதுக்குள்ள வந்துடலாம். நிச்சயதார்த்தங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தானே ரவி. மனசளவுல 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தானே இருக்கீங்க. ஜஸ்ட் இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்பா எடுத்துக்கோங்க. சும்மா இரு கல்பனா. ரவி, யமுனா வெக்கப்படுற பாரு. இன்னொரு தடவை கேட்டா கிடைக்காது, இப்பவே பாத்துக்கோ. Oh God. Hello. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்க பக்கத்துல மெக்கானிக் ஷெட் இருக்கா? ஒரு 3 கிலோமீட்டர் போகணும் சார். 3 கிலோமீட்டரா? ஆமா சார். ஓகே, வரேன் சார். தேங்க்யூ. ஹலோ, லிஃப்ட். ஹலோ. ஹலோ, ஹலோ, ஸ்டாப், ஸ்டாப் ப்ளீஸ். God. Shit. ஹலோ, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சுரேஷ். ஹலோ சார். எனி ப்ராப்ளம்? அது கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன பெரிய ப்ராப்ளமா? ஓ, ஒன்றும் இல்லை சார், சின்னதாக இன்ஜினில் ஒரு ப்ராப்ளம். வேனட் ஓப்பன் பண்ணுங்க. ஓ ஷூர். ஹீட்டாக இருக்கும், டேக் கேர். சுரேஷ், என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுதா? நீங்க இங்க இருங்க, நான் போய் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ப்ளீஸ். விளையாடலாமா? விளையாடலாம்.
வாங்க. அம்மா, இன்னைக்கு எங்க டீம் தான்மா வின் பண்ணுச்சு. உனக்கு எப்பவுமே வெற்றி தான் செல்லும். நீ ராஜா இல்ல? அம்மா, நான் பெரிய சாம்பியன் ஆயிடுவேம்மா. கட்டாயமாப்பா. அம்மா, அப்புறம் ஹால்ல ஒரு பெரிய அலமாரி வைக்கணுமா? ஏன்னா நான் வாங்குற கப்பெல்லாம் அடுக்கி வைக்கணும்ல. ஹால்ல மட்டும் என்ன ராஜா, வீடு மொத்தமாவே நம்ம அலமாரியா வச்சிருவோம். இப்ப நீ சாப்பிட வருவியா? மா, பசிக்கலமா. இத பாரு, நீ நல்லா சாப்பிட்டதானே பெரிய சாம்பியனா ஆக முடியும். நல்ல பிள்ளைல, சாப்பிட வா. வா. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா. தாய்மைக்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.